வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 18ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. கடகராசி, உங்களுக்கு வந்து சனி குருவின் பார்வை 7ஆம் இடத்துலேருந்து இருக்கனால பொருளாதார ரீதியில் வந்து உங்களுக்கு கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுவதற்கான விஷயங்களாக நடக்கும். வெளி உலக தொடர்பினால் நல்ல ஒரு பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, பொருளாதார உயர்வுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் சனி குருங்கிறது வந்து கொஞ்சம் கசப்பான கிரகம். சனி என்பது அடிக்கடி வந்து சின்ன சின்ன உணர்வுகளால் சின்ன சின்ன காயங்களோ சின்ன சின்ன மனக்கசவுகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா 8ஆம் அதிபதி 7 இருக்கும்போது கணவன் மனைவி நல்ல பொருளாதாரத்தில் சிறப்பாக இருந்தாலும் சில நேரங்களில் வந்து ஏடாவிடமாக பேசிக்கிறது, சண்டை போடுறதுலாம் வந்து சகஜமான. இதெல்லாம் எங்கள் வீட்டில் நிறைய நடக்குதுங்க அப்படின்னா இது சகஜம். சரிங்களா. 2ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி சூரியன் உங்களுக்கு வந்து 4 இருக்குன்னா தாயாரினால் அவமானங்கள் ஏற்படலாம். அம்மாக்கிட்ட பேசும்போது கவனமாக இருங்க. வீடு நிலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாச்சும் விற்கணும் வாங்கணுங்கும் போது அந்த பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3ல் வந்து புதன் செவ்வாய். புதன் செவ்வாய் ஒன்றா இருந்ததுனாலே என்ன ஒரு விஷயம்னா, என்றைக்குமே அது 3ஆம் இடத்துல இருக்கும்போது காதல் வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா வந்து அந்த செவ்வாய் புதன் வந்து அதுவும் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் புதன் இருக்கும்போது கொஞ்சம் இந்த டைமில் வந்து அவங்க காதல் வாய்ப்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்குன்னு வந்து ஒரு 50 வயசு ஆளுக்கெலாம் வந்து காதல் வருமான அந்த இதுக்கு நான் வரல. நான் ஜென்ரலாக சொல்கிறது காதல் வயப்படுவதற்கான வாய்ப்புனா செவ்வாய் புதன். செவ்வாய்ங்கிறது கணவரை குறிக்கும், ஒரு ஆண்மகனை குறிக்கும். புதன்கிறது ஒரு காதல் கிரகம்ன்றனால அந்த மாதிரி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் 3ஆம் இடம் வந்து காம திரிகோணத்தில் வரனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். மற்றபடி 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதி வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்குது. 5ல் வந்து அதுவும் வந்து சுக்கிரன் வந்து கேதுவோடு இருக்கிறனால வந்து கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுகிறது, திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். குழந்தைகளும் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. நிலபலன்கள் இந்த மாதிரி சட்ட ரீதியான விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களெல்லாம் வந்து கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளும் வந்து கொஞ்சம் ஏடாவிடமாக, அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகள் வந்து கொஞ்சம் நம்மளை வந்து ஏடாவிடமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள், வெள்ளுன்னு விடுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதி 7 இருக்கனால கொஞ்சம் வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல பொருளாதார ரீதியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. லோன் கேட்ட இடத்துல கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி கணவன் மனைவி உறவில் வந்து பொருளாதார ரீதியில் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் உணர்வு ரீதியான சின்ன சின்ன ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும். 8ஆம் அதிபதி 7 இருக்குன்னா அந்த கொஞ்சம் அந்த டென்ஷன்ஸு கணவன் மனைவிகளும் வந்து போகும் வழியாக ஒன்றும் நிரந்தரமாக இருக்காது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 9ஆம் அதிபதி 7 இருக்குன்னா அப்பா சம்மந்தமான விஷயங்கள், நல்ல லாபங்கள், அப்பாவுக்கு ஒரு நல்ல பெரும் தொகை வர்றதற்கான வாய்ப்புலாம் இருக்கனால அதற்கான முயற்சிகள்லாம் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். மற்றபடி வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதி 4 இருக்கனால பூமி சம்மந்தமான விஷயங்கள். 11ஆம் அதிபதியிலேருந்து பார்த்தோம்னா ராகு. ராகு வந்து நல்ல ஒரு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அது ஒரு பெரிய விஷயம். 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்கனால வந்து இப்போ தொழிலில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க, நிறைய மாற்றங்கள் பண்ணி அதில் முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ல் உள்ள கிரகம் வந்து அதுவும் ராகுவாக இருந்து அது வந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்பொழுது அது வந்து நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும். குடும்பத்தில் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், குடும்பத்தை வந்து பெரிய அளவில் முன்னேற்றம், வருமானத்தை பெருசு பண்ணுங்கிற எண்ணங்கள்லாம் அதிகமாக இருக்கும். மற்றபடி வந்து இந்த வாரம் பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி அன்றைக்கி பிரதோஷம், தோஷங்களை விளக்குவது பிரதோஷம். அன்றைக்கி வந்து 4லேருந்து 6 அந்த பிரதோஷ காலங்களில் வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா கூட காலையிலேயே போயிட்டு கூட ஒரு தேனோ ஒரு விபூதியோ ஒரு அபிஷேகத்தை எடுத்து கொடுத்துருந்தீங்கன்னா அதை அவங்க யூஸ் பண்ண நம்ம தோஷங்கள் விலகி நல்ல ஒரு பெரிய லெவலில் நம்ம ஃபேமிலி முன்னேறுவது நம்ம கண்கூடாக பார்க்கலாம். 20ஆம் தேதி அன்றைக்கி பௌர்ணமி அன்றைக்கி அதுவும் உங்கள் ஜாதகத்தில் குரு கேது காம்பினேஷன் இருந்து, இல்லை நீங்கள் பிறந்ததிலிருந்தே எனக்கு கடன் இருக்குங்க, நான் என்ன பண்ணுறதுனாலும் கடன் இருக்குங்க அப்படின்றவங்களாம் வந்து சித்தர்கள் சமாதிகளுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இதை பண்ணிவிட்டு வாங்க. வாழ்க்கையில் எல்லா வளங்களும் எல்லா சிறப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.